இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஆரோக்கியமான ரொம்பவே டேஸ்டியான சிறுதானியம் ஓட்ஸ் வெஜிடபிள் வச்சு ஒரு அடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிறுதானியம் ஓட்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. சிறுதானியத்தில் அயன், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், நார்ச்சத்துலாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓட்ஸ்லேயும் நிறைய ஃபைபர் சத்து இருக்குது. இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோசும் சாதாரண நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற முட்டைக்கோசும் 1 கப்பு, பர்பிள் கலர் முட்டைக்கோசு 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் எல்லாமே கட் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதில் சேர்த்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, ஒரு பெரிய சைஸு கேரட்டு, குடமிளகாய் ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸு 1 டேபிள் ஸ்பூனு, கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தினை மாவு 1 கப்பு, ஓட்ஸு அரை கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், முட்டைக்கோசு, கேரட்டு, இப்போ எல்லா காய்கறியுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம அடையில் போடையில் திட்டு திட்டாக இல்லாமல் காய்கறி இருக்கிறதே தெரியாமல் நல்லா தட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறியே இருக்கிறது தெரியாது. இப்போ அரைச்சி எல்லாமே பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போது 1 கப்பு தினை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். ஓட்ஸ் மாவு அரைச்சி சேர்த்துருக்கேன். உப்பும் முன்னாடியே சேர்த்துட்டேன். இது எல்லாமே நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் காய்கறியில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அப்படியே தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தாலும், கெட்டியாக இருக்குது தண்ணி சேர்த்துக்கலான் இருந்தாலும் சுடு தண்ணி வெது வெதுன்னு வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தினையை நம்ம கழுவிட்டு லைட்டாக வறுத்து அப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு தேவைப்படுறப்ப இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கிட்டு தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வந்துடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்த வேண்டாம், கரெக்டாக இருக்குது காய்கறியில் இருக்கிற தண்ணியே. அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்த்தலை. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ சீஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் துருவி. இது டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துறோம். குழந்தைங்க அப்போ தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருந்தால் தான். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கலாம். சீஸ் அதிகமாக சேர்த்த வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்காக வேண்டி சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வச்சாச்சு. ஒரு தட்டில் வாழை இலை வச்சு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் வாழை இலையில் மாவு தட்டினோம்னா ஒட்டாமல் வரும். இப்போ மாவு உருண்டை பிடிச்சி வாழை இலையில் வச்சு தட்டிக்கலாம். பெரிய சைஸில் வேணுன்னா பெரிய சைஸில் பிடிச்சிக்கலாம், இல்லை சின்னதாக வேணுனாலும் சின்னதாக பிடிச்சிக்கலாம். நான் பெரிய சைஸில் தட்டிக்கிறேன். கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் எண்ணெயோ இல்லை தண்ணியோ தொட்டு கூட தட்டிக்கலாம். இந்த மாதிரி காய்கறி இருக்கிறதே தெரியாது. அப்போ தான் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. இல்லைன்னா காயெல்லாம் பொறுக்கி வச்சுருவாங்க. அதனால் காய்கறி இருக்கிறதே தெரியாமல் பல்ஸ் மோடில் போட்டு ஒரு தடவை சுற்றி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் சூடானோடனையும்
நம்ம தட்டின அடையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொன்று தட்டிக்கலாம். ஓரங்கள்லாம் நல்லா வெடிப்பு வந்தாலும் நல்லா அழுத்தி விட்டு தட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இலையை கவுத்து போட்டோன்னா அதே தானாக வந்துடும் பாருங்கள். எண்ணெய் நம்ம தேய்ச்சிருக்கிறதுனால ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுக்கலாம். காய்கறியெல்லாம் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். நல்லா விரும்பியும் சாப்பிட்ருவாங்க. இப்போ சின்ன சைஸில் இந்த மாதிரி தட்டிக்கலாம் பாருங்கள். சின்ன சைஸில் தட்டினோன்னா நம்ம ஒரே டைமில் 3-4 கூட போட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்குனா இப்படி சின்ன சைஸில் தட்டி கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் எல்லா வெஜிடபிளும் சேர்த்திருக்கோம். நம்ம வீட்டில் என்ன வெஜிடபிள் இருக்கோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம். திணையை வந்து நல்லா கழுவி அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா, மிஷினில் கொடுத்து நல்லா வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து போட்டு சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். டின்னருக்கு கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து செவந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோடு வந்து நம்ம சட்னி வச்சு சாப்பிட்லாம். எல்லா சட்னியுமே இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள் வெந்து செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம உருண்டை பிடிச்சி தோசைக்கல்லில் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்னதாக தட்டணும் இல்லையா, அதையும் இப்போ சேர்த்துக்கிறோம். இதில் 3 சேர்த்துக்கலாம். 3, 4 கூட சேர்த்துக்கலாம். நான் 3 சேர்த்துருக்கேன். 3 அடை தட்டி அதில் சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி தட்டி நல்லா செவந்து வந்துச்சு பாருங்கள், எடுத்தாச்சு. தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னிக்கு. குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டானதும் கூட, ஹெல்த்தியானதும் கூட, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.